இது வந்து அரநெல்லிக்காய் மரம் பாருங்கள். இது தெரியாதான்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு இலையை வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன். அந்த இலையிலேருந்து கிளைங்க வருது பாருங்கள். இந்த இலையை வந்து நான் இந்த மாதிரி இந்த களையை இந்த மாதிரி எடுத்துட்டேன். இது மாதிரி எடுத்துட்ட ஒரு இந்த 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 இலையை எடுத்துட்டேன் இல்லையா, இதுலேருந்து இந்த களையிலேருந்து வருது பாருங்களேன். அப்போ இது வந்து இலையை எடுத்து வச்சாவே களை வருமோ, நம்ம ஒரு நாளைக்கு வச்சு பார்ப்போம். இப்போ இது வந்து இதை நம்ம வெளியே கூட நட்டு வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து வெறும் இலை தான். இந்த இலையை நான் எடுத்து போட்டேன், நிறைய இலைங்க இருக்குதுங்க, இதை எடுத்துட்டேன். அதுலேருந்து ஒரு களை வந்துருக்கு பாருங்களேன். இதை வந்து இப்படியே வச்சோம்னா அரநெல்லிக்காய் செடி வந்துடும். இப்போ இது வந்து இப்படியே எடுத்து நம்ம தரையில் வச்சிட்டோம்னா இதிலே செடி வந்துடும். நம்ம வச்சு பார்த்துட்டு எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் நம்ம பார்த்தோம்னா இது செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இப்போ வளருதுன்னு அர்த்தம். நம்ம ஏன் வேறு செடி அரநெல்லிக்காய் மரம் வாங்கினோம். இங்கே பாருங்கள், அது மாதிரி தான் நிறைய வந்துருக்கு பாருங்களேன். நான் நிறைய எடுத்து போட்டேன். பாருங்கள், இதுவும் ஒரு களை பாருங்கள். இந்த இலையிலேயே ஒரு களை வந்துருக்கு பாருங்கள். நான் ஒடிச்சே காட்டுறேன், நான் நட்டுருவேன். இதை பாருங்களேன், இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து போட்டப்பறம் நிறைய இந்த மாதிரி இலை நிறைய இருக்குன்னு நான் எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த குச்சி எடுக்காமல் அப்படியே நான் விட்டுட்டேன். அதுலேருந்து ஒரு களைங்க வருது பாருங்கள். அப்போ இதில் அப்படியே செடி நம்ம பயிராக்கலாம். எத்தனை அரநெல்லிக்காய் வேணாலும் நம்ம பயிராக்கலாம். இந்த மண்ணில் சும்மா நம்ம ஊனி வச்சுட்டு வரலாம், பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, செடி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்து இந்த கிராமத்தில் இந்த செடி இருக்குது. இது பாருங்கள், இதில் அப்படியே ஊனி வச்சுட்டு நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு நான் போடுறேன். இது நல்லா வளர்ச்சி வந்திருக்கா இல்லையா, இல்லை அப்படி மரத்தில் இருக்கும்போது தான் இருக்குமான்னு பார்க்கலாம். இப்போ மழை வர டைமு, மழை வந்துட்டுருக்குது. இங்கே அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி வச்சுடுவோம். அந்த குச்சி எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்களேன். இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது. நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த குச்சியோடு நான் பதிவு போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.